இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் எமது சமூகம் ஊடகத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் கிருபானந்தன் ஆறுமுகம் அவர்களுக்கு இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மாதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பட்டளந்த அறிக்கை குறித்து ரணில் இன்று விசேட உரை, விவாதத்திற்கான திகதியும் அறிவிப்பு. நீதி உறுதி செய்யப்படாவிட்டால் மீண்டும் வீதிகளில் இறங்கி போராட்டம், அனுரவை எச்சரிக்கும் கருதினால். விடுதலை புலிகள் அமைப்பிற்கு கொலை கலாச்சாரத்தை ஏவிபிஏ கற்றுக் கொடுத்தது, திசாநாயக்க குற்றச்சாட்டு. கண்ணியமான வாகன சாரதிகளுக்கு வெகுமதி, இலங்கையில் போலீசாரின் புதிய திட்டம். 40க்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இலவச இலங்கை விசா, அமைச்சர் அறிவிப்பு. இலங்கையுடனான கடன் மறுசீரமைப்பு, $7 பில்லியன் சீனாவுக்கு நஷ்டம். ரணில் தம்பதியினரின் லண்டன் விஜயத்துக்கு 160 லட்சம் ரூபாய் செலவு, விசாரணையை ஆரம்பிக்கும் அரசு. இந்தியாவிடமிருந்து இலங்கைக்கு 50,000 தடுப்பூசிகள் நன்கொடை. அனுர அரசால் நாடாளுமன்றில் சாப்பிடுவதை தவிர்த்த எம்பிக்கள். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வாரம் சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையை எதிர்காலத்தில் சட்டமா அதிபருக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டினார். அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இன்று விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளதாக அண்மையில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான பாராளுமன்ற விவாதம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பமாகும் என பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வாரம் 2 கட்டங்களாக நடைபெறும் என்று அதன் பதில் பணிப்பாளர் ஜெயலத் பெரேரா தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் 6வது ஆண்டு நிறைவுக்கு முன்னர் நீதி நிலைநாட்டப்படும் என கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அவர் நேற்று இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அத்தோடு நீதி உறுதி செய்யப்படாவிட்டால் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்துவது அவசியமாகிவிடும் என்றும் எச்சரித்துள்ளார். நாட்டை ஆண்டவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக வாக்குறுதிகளை அளித்தனர். ஆனால் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. அந்த அமைப்பை மாற்றுவதற்காகவே இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம். இருப்பினும் அமைப்பு மாறவில்லை என்றால் தாமும் தமது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக அன்று கட்டுவாப்பட்டியில் உள்ள புனித செபஸ்டியன் தேவாலயத்தில் ஜனாதிபதி அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் இன்னும் கோருவதாக கருத்தினால் குறிப்பிட்டார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் 6வது ஆண்டு நிறைவுக்கு முன்னர் அரசாங்கம் நியாயமான பதிலை வழங்கினால் பாதிக்கப்பட்டவர்கள் திருப்தி அடைவார்கள். இருப்பினும் அது நடக்கவில்லை என்றால் மீண்டும் போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் கொலை கொள்ளை கலாச்சாரத்தை மக்கள் விடுதலை முன்னணியே கற்றுக் கொடுத்தது என்று முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் மிக்க நிலையிலேயே காணப்படுகிறது. நாட்டில் கொலை கொள்ளை கலாச்சாரத்தை JVP தான் முதலில் ஆரம்பித்தது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் JVP தான் இவற்றை கற்றுக் கொடுத்தது. 1984 1985களில் JVPயில் இருந்து கொண்டு அதன் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைக்காதவர்கள் அந்த கட்சியினராலேயே கொல்ல. எனவே தற்போது நாட்டில் இடம்பெற்று வரும் துப்பாக்கிச் சூடுகள் வாழ்வெட்டுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய இயலுமையும் அனுபவமும் JVPக்கு காணப்படுகிறது. தற்போதுள்ள அரசாங்கம் அதற்கு மிக பொருத்தமானதாகும். எனவே இந்த கொலை கொள்ளை கலாச்சாரத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேசபந்து தென்னகோன் தலைமறைவாகும் அளவுக்கு ஒன்றும் இடம்பெறவில்லை. அவர் தலைமறைவாகாமல் இருந்திருந்தால் கைது செய்யப்பட்டிருந்தாலும் பிணையில் விடுதலையாக இருக்கலாம். எவ்வாறாயினும் அவர் ஓரிரு தினங்களில் வெளியே வருவார் என தெரிவித்தார்.
கண்ணியமான சாரதிகளுக்காக எதிர்காலத்தில் வெகுமதி திட்டத்தை நடைமுறைப்படுத்த இலங்கை போலீசார் திட்டமிட்டுள்ளனர். அதன்படி வாகன சாரதிகள் பாதுகாப்பான முறையில் வாகனங்களை செலுத்த வேண்டும் என போலீசார் கோரியுள்ளனர். பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற 412 வீதி விபத்துகளில் 431 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த காலப்பகுதியினுள் நாடளாவிய ரீதியில் 925 பாரிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. போலீஸ் அறிக்கைகளுக்கு அமைய இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 40க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இலங்கை வருவதற்கான இலவச விசா வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் தற்போதைக்கு 39 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இலங்கை வருவதற்கான இலவச விசா வசதி வழங்கப்படுகிறது. அந்த பட்டியலில் இன்னும் சில நாடுகளை உள்ளடக்கும் வகையில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளோம். குறித்த பட்டியல் இறுதி செய்யப்பட்டவுடன் வரவு செலவு திட்டம் நிறைவடைய முன்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளோம் என்றும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பை மேற்கொண்டதன் காரணமாக சீனாவின் பிரதான ஏற்றுமதி இறக்குமதி பங்குதாரரான சீன எக்ஸிம் வங்கிக்கு $7 பில்லியன் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக சீன தூதுவர் கி சென்ஹோங் தெரிவித்துள்ளார். அத்துடன் தெற்காசியாவில் இலங்கை, இந்தியா, சீனா ஆகியன ஒன்றிணைந்து கூட்டு செயல் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்பது எனது கனவாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சீன தூதரகத்தில் சீன தூதுவர் கி சென்ஹோங்கிற்கும் ஊடக பிரதிநிதிகளுக்கும் இடையில் உரையாடல் நடைபெற்றது. இதன்போது கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையுடன் சீனாவே முதலாக கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை கச்சாத்திட்டது. அந்த வகையில் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்புக்கு முதலில் இணங்கிய நாடாகவும் சீனா இருக்கிறது. ஆனால் இந்தியா உள்ளிட்ட ஏனைய நாடுகள் இன்னமும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்புக்கான ஒப்பந்தத்தில் கச்சாத்திடவில்லை. அதே நேரம் இலங்கையுடனான கடன் மறுசீரமைப்பை சீனா மேற்கொண்டதன் மூலமாக பெருந்தொகையான நிதியை இழந்துள்ளது. குறிப்பாக இலங்கையுடனான சீனாவின் கடன் மறுசீரமைப்பு இணக்கத்தினால் $7 பில்லியன் சீனாவின் எக்ஸிம் வங்கி இழந்துள்ளது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்காக சீனா பெருந்தியாகத்தை செய்துள்ளதோடு அதிகளவிலான பங்களிப்பையும் வழங்கியுள்ளது. ஆனால் அந்த விடயங்களை சீனா பிரச்சாரம் செய்வதில்லை என்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2023 செப்டம்பரில் ஐக்கிய ராஜ்யத்திற்கு மேற்கொண்ட தனிப்பட்ட பயணத்தின் போது 1000 பவுண்டுகளுக்கு ஒரு பணியாளரை வேலைக்கு அமர்த்தியதாக சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த 1000 பவுண்டுகள் என்பது குறித்த பணியாளருக்கான ஒரு நாள் சம்பளம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2023 செப்டம்பர் 22 மற்றும் 23 ஆகிய தினங்களில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணம் ஆரம்பத்தில் ஒரு தனிப்பட்ட பயணமாக திட்டமிடப்பட்டது. எனினும் ரணில் விக்ரமசிங்க தமது மனைவி சேனாரத்ன திசாநாயக்க, சாண்ட்ரா பெரேரா, ஒரு மருத்துவர், பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ஒரு மேம்பட்ட பாதுகாப்பு குழு உள்ளிட்ட 10 பேர் கொண்ட குழுவுடன் வோல்வர்க் ஹாம்டன் மற்றும் லண்டனுக்கும் பயணம் செய்தனர். இந்த பயணம் ஆரம்பத்தில் தனிப்பட்ட பயணமாக கருதப்பட்டாலும் அதனுடன் தொடர்புடைய செலவுகள் 160 லட்சம் ரூபாய்களாக உயர்ந்தன. இந்த பயணத்தின் நோக்கம் திருத்தப்பட்டு அது ஒரு அதிகாரப்பூர்வ பயணமாக மறுவகைப்படுத்தப்பட்டது. இந்த நிலையிலேயே குறிப்பாக பணியாளரின் சேவைகளுக்காக 2000 பவுண்டுகள் செலுத்தப்பட்டன. எனவே இந்த பயணத்திற்கான செலவுகள் குறித்து அமைச்சர் உள்ளிட்ட வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அழைப்பு விடுத்தார். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமை பறிக்கப்படுமா அல்லது அவர் மீது வழக்கு தொடரப்படுமா என்று முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க கேள்வி எழுப்பியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய குடியரசு முன்னணியில் விகாரை சின்னத்தில் கொழும்பில் களமிறக்கப்படவுள்ள வேட்பாளர்கள் வேட்புமனுவில் கையெழுத்திடும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது சம்பிக்க ரணவக்க இதனை தெரிவித்துள்ளார். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் அரசாங்கம் அதன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும். இந்த நடவடிக்கைகள் அரசியல் நோக்கத்திற்காக முன்னெடுக்கப்படவில்லை. அரசியல் நோக்கம் இருந்திருந்தால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு
வந்தவுடனேயே இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கும். இது அல் ஜசீரா எழுப்பிய கேள்வியால் ஏற்பட்ட விளைவாகும். இந்த அரசாங்கம் எதிர்கொண்ட மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், இந்த குறிப்பிட்ட அறிக்கைகளை பொதுமக்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கும் முறையாக விளக்கவில்லை. எவ்வாறாயிருப்பினும் இதனை ஒரு சாரார் மீது மாத்திரம் சுமத்துவது பொருத்தமானதென நாம் கருதவில்லை. 1987 முதல் 1990 வரை இரு தரப்புகளுமே இவ்வாறு கொலை செய்யும் போட்டிகளிலேயே இருந்தனர். அந்த வகையில் கொலைகளில் ஜேவிபியும் அன்று பங்கேற்றது. எனவே அவர்களுக்கும் இவ்விவகாரத்தில் பொறுப்பிருக்கிறது என கூறியுள்ளார். இலங்கையின் அரச மருத்துவமனைகளுக்கு 50,000 புரோஸ்மைட் ஊசி மருந்து இந்தியாவினால் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அதனை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் கையளித்துள்ளார். இந்தியா மற்றும் இலங்கை இடையே காணப்படும் நீண்டகால நட்பை நினைவுபடுத்தும் விதமாக ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போதே இந்த ஊசி மருந்துகள் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சினுள் எதிர்காலத்தில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள பல திட்டங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது. மேலும் தற்போது நடைபெற்று வரும் பல திட்டங்கள் மற்றும் திட்டங்களின் தற்போதைய நிலைப்பாடு மற்றும் முன்னேற்றம் குறித்த தகவல்களும் மதிப்பாய்வு செய்யப்பட்டன. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இணையும் வரை இந்த நாட்டுக்கு விடிவு இல்லை. இவ்விரு கட்சிகளினது பிளவால் கட்சி ஆதரவாளர்களுக்கே அநீதி இழைக்கப்படுவதாக கட்சி உறுப்பினர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் சகோதர கட்சிகளாகும். இரு கட்சிகளும் ஒரே கொள்கையையும் வேலை திட்டங்களையும் கொண்டவையாகும். அவ்வாறிருந்தும் இவ்விரு கட்சிகளும் தனித்து செயற்படுகின்றமை கவலைக்குரியதாகும். கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் இணைந்து களமிறங்கியிருந்தால் இன்று இவ்விருவரும் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் பதவி வகித்திருப்பர். இரு பாரிய தேர்தல்களின் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராவதற்கு மிக குறுகிய கால அவகாசமே எமக்கு காணப்பட்டது. இந்த காயத்தை ஆற்றுவதற்கு இந்த கால அவகாசம் போதுமானதாக இருக்காது என்று நான் எண்ணுகிறேன். எனவே இரு கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்வதற்கு இன்னும் சிறிது கால அவகாசம் தேவையாகும். ரணில் சஜித் என்றாவது ஒரு நாள் பேச்சுவார்த்தை நடத்தி இணையும் வரை இந்த நாட்டுக்கு எழுச்சி இருக்காது என்றார். புதிய அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தினசரி உணவு விலையை 2000 ரூபாவாக உயர்த்திய பிறகு நாடாளுமன்ற சிற்றுண்டிச்சாலையில் இருந்து உணவுகளை பெறும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஓரளவு குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற உணவகத்தில் ஒரு உறுப்பினருக்கான தினசரி உணவு கொடுப்பனவு ஆரம்பத்தில் 450 ரூபாயாக இருந்தது. எனினும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தொகை 2000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. புதிய விலைகள் காரணமாக கொழும்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் காலை உணவை வீட்டிலிருந்து எடுத்து வருவதாகவும் பின்னர் மதிய உணவிற்கு வீட்டிற்கு செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சில எம்பிக்கள் தேநீருடன் சிற்றுண்டிகளை மட்டுமே சாப்பிடுவதாகவும் மேலும் சிலர் தேநீர் மாத்திரம் குடிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகை தந்து வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் உள்ள வீடுகளில் புகுந்து திருடிய இளைஞன் ஒருவரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா கனகராயன்குளம் குறிசுட்டக்குளம் பகுதியில் உள்ள 3 வீடுகளில் யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகை தந்த சில இளைஞர்கள் தொலைபேசி மற்றும் தங்க நகைகள் என்பவற்றை திருடிச் சென்றனர். இதன்போது அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் குழுவை மடக்கி பிடிக்க முயன்ற போது அதில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் நேற்று அதிகாலை சிக்கியுள்ளார். ஏனையவர்கள் தப்பியோடியுள்ளனர். மடக்கி பிடிக்கப்பட்ட இளைஞர் மக்களால் நையப்புடைக்கப்பட்டு கனகராயன்குளம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள கனகராயன்குளம் போலீசார் கைது செய்யப்பட்ட இளைஞரை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். பிரபல போதைப்பொருள் வர்த்தகர் வெலேசுதாவின் சகோதரனின் கத்திக்குத்துக்கு இலக்காக போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளார்.
இந்த சம்பவம் நேற்று மாலை கல்கிசை படோவிட்ட பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. கல்கிசை போலீஸ் நிலையத்தின் கீழ் செயற்படும் படோவிட்ட போலீஸ் சோதனை சாவடியில் கடமையாற்றும் உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு காயமடைந்துள்ளார். காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் கழுபோவிலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையொன்றின் போது ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவரை மடக்கி பிடித்து கைது செய்ய முற்படும் போது சந்தேக நபர் தன் இடையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் போலீஸ் உத்தியோகத்தரை தாக்க முற்பட்டுள்ளார். இதன்போது போலீஸ் உத்தியோகத்தரின் வயிறு, முழங்கை என்பவற்றில் காயம் ஏற்பட்டுள்ளது. சந்தேக நபர் அப்பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் போலீசார் அவரை தேடி வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சந்திப்போம் அடுத்த பிரதான செய்திகளுடன். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.